ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் விக்னேஷ். இது உங்கள் விக்னேஷ் கேமிங். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பஸ்ஸில் ஓட்ட போகிறோம், ப்ளூ கலர் பஸ்ஸு. ஸோ குன்னூர்லேருந்து பந்திமை வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இது டிஎன்எஸ்டிசி ப்ளூ கலர் பஸ்ஸு. இந்த பஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது ஒரு பஸ்ஸோட மாடலேஷன், அதுவும் கவர்மெண்ட் பஸ் தான். இந்த பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடித்தா இப்படி தான் இருக்கும். அது என்ன பஸ்ஸுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு தெரியும். அதோட ஆன்சரை நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ எல்லா பேசஞ்சரையும் ஏற்றிடலாம். இது வந்து ஒரு சீ போர்ட்டு, அதாவது கப்பல் நிற்கிற துறைமுகம். லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல அதுதான் கப்பல். ஸோ இந்த பஸ்ஸு நல்லா இருக்குது. இந்த பஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த பஸ்ஸில் யாராவது போயிருக்கீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கண்டக்டர் பையிலே, இது நம்ம பஸ் சார் கொடுத்ததுடா, நம்ம பாஸ் கொடுத்த பஸ்ஸு தான் இது. ஸோ இது சீ போர்ட்டில் இருக்குன்னு சொன்னார். உடனே நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். யாருங்க அவன்? தம்பி, அந்த பையன் நவுறு சொல்லு. சரி தம்பி. அண்ணே தம்பி, நவுறுபா, பஸ்காரே நவருங்க. நான் இவ்வளோ பெரிய பஸ்ஸை திருப்பிட்டுருக்கேன், உடனே போய் டேர்ன் பண்ண பார்க்குறீங்க. சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்து ஓட்டுனே, இது வேறு குண்டும் குழியுமா இருக்கிற ரோடு. அதுக்குள்ளே நான் டிக்கெட் எடுத்துறேன். டிக்கெட் எடுங்க. சரி பண்ண, அது வரைக்கும் பஸ் ஓட்டுறேன், நீ போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடு, நம்ம பேசலாம், சரியா? ஓகேண்ணே. டிக்கெட் என்ன ஊர்னே? சந்திமையா சிந்திமையா? தம்பி, அது பந்திமைப்பா. தப்பு டிக்கெட் எடுத்துடாத, பந்தி. இப்போ பாரு, நான் உங்ககிட்ட பேசிகிட்டே வந்து இடிச்சுட்டேன். என்ன தம்பி நீ பண்ணுற? நீ செய்ய மாட்டாம என் மேல பழி போடாதே. சரி தம்பி, நான் ஓட்டுறேன், நீ டிக்கெட் எடுக்க வழியை மட்டும் பாரு. ஆமா, பந்திமைக்கு நான் என்ன டிக்கெட் கொடுக்கறது? எவ்வளவு எடுக்கிறது? குன்னூர் டு பந்திமை வந்து 20 கிலோமீட்டர் தம்பி. ஸோ அதனால் 22 ரூபா இல்லை 23 ரூபா அந்த மாதிரி டிக்கெட் எடுப்பா. ஓகேண்ணே. பா, எல்லாம் டிக்கெட் சில்லறையா கொடுங்க. என்கிட்ட சில்லறை இல்லை. பந்திமைக்கு 22 ரூபா டிக்கெட்டு. உங்களுக்கோசரம் வேணா நான் 20 ரூபா பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் 20 ரூபா டிக்கெட்டோட வந்து அதாவது சில்லறையோட கொடுங்க. என்கிட்ட சில்லறை இல்லை, இப்போயே சொல்லிட்டேன், சில்லறை இல்லை. கண்டக்டர், என்கிட்ட 100 ரூபாயா இருக்குதுப்பா, என்னப்பா பண்ணுறது? நீ அப்படியே 20 ரூபா எடுத்துட்டு கூட. அக்கா, இப்போதாங்க சொன்னேன். என்கிட்ட 20 ரூபாய்க்கு டிக்கெட் இல்லைன்னு இருக்கேன். நீங்கள் 50 ரூபாய்க்கு டிக்கெட் இல்லைன்னு இருக்கேன், அது சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஈடோன்னா 100 ரூபாய்க்கு போயிட்டா என்னக்கா நீ? தம்பி, என்னப்பா பண்ணுறது? என்கிட்ட சில்லறை இல்லை, நீ முன்னாடியே சொல்லிக்கலாம்ல. சரிங்க, இருங்கக்கா, நான் பின்னாடி கேட்டு சொல்கிறேன். அப்பா, சில்லறையா கொடுங்கப்பா. இப்போ ஒரு சில்லறை எனக்கு வேணும். ஸோ 20 ரூபாயா கொடுங்க. நான் இப்போ தான் பஸ்ஸு காலையில் தான் எடுத்திருக்கேன். ஸோ என்கிட்ட சில்லறை. ஐயோ கண்டக்டர், நான் டிக்கெட் எடுத்துகிட்டு வரல. கேர்ள்ஸுக்கு பஸ்ஸு ஃப்ரீ தானே, என்ன காசு பிடுங்க பார்க்குறியா? ஐயோ அக்கா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன், நான் தெரியாமல் கேட்டேன். நான் அந்த தம்பிக்கு தான் கேட்டேன். அந்த பையன் உட்காந்துருக்கான அந்த பையனுக்கு தான் கேட்டேன். சரி, தெரியாமல் பண்ணிட்டனால மன்னிச்சு விட்றேன். நான் தடவை பண்ண போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஆமாம், குன்னூர்லேருந்து பந்திமை போடுற பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்காம காசு கேட்குறாங்கன்னு. அக்கா சாரிக்கா, மன்னிச்சிருக்கா. நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. அண்ணா, என்னென்ன நீங்கள் ஒன்வேல போயிட்டுருக்கீங்க? சீக்கிரமாக அந்த பக்கம் ரோடு இருந்தால் போங்கண்ணே. தம்பி, நான் தெரிய மாட்டேன்பா. நான் சாப்பாடு கடை இருக்கான்னு பார்த்துட்டு நிறுத்துறேன். எல்லாத்தையும் ரெடியாக இருக்க சொல்லு. இறங்கணுன்னே 5 நிமிஷம் தான், மறுபடியும் பஸ்ஸில் ஏற சொல்லு. சீக்கிரம் பார்த்து நிறுத்துனே, ஏதோ இடம் இருந்தா. எனக்கும் கொஞ்சம் தண்ணி தாக எடுக்குது. இரு தம்பி, ரைட் சைடில் ஒரு ரெஸ்டாரண்ட் வருது, ஒரு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டு. எல்லா பஸ்ஸும் அங்கே தான் நிற்கும் போல். ஸோ நான் அங்கே தான் நிறுத்த போகிறேன். என்னண்ணே ரைட் சைடு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு போகிறேன்? இருப்பா தம்பி, திருப்பணும்ல, யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு. அண்ணே, நான் சொல்லிடுவா 5 நிமிஷம் நிற்கும்னு. சரிப்பா, சொல்லிவிடு. சரி சொல்லிவிடு. பேசஞ்சர்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க, இங்கே 5 நிமிஷம் பஸ்ஸு நிற்கும். ஸோ யாரும் டீ குடிக்கிறதா இருந்தால் இல்லை பிரேக் போகிறதா இருந்தால் போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. பஸ் வெயிட் பண்ணாது. தம்பி, மழை வருதுப்பா, சீக்கிரம் எடுத்துடலாமா? எனக்கும் அதான் தோணுது. சரிங்கண்ணே, உடனே எடுத்துடலாண்ணே. நீங்கள் இப்போயே போய் பஸ் எடுத்துருங்க. என்ன மழை வர மாதிரி இருக்குது, எடுத்துடலாண்ணே. பஸ் எடுத்துகிட்டே போங்கண்ணே. விசு விசுன்னு காற்றடிக்கிறதுனால நான் சொல்கிறது அப்படியே எக்கோ அடிக்குது பாதியே.
உண்மைதானே, ஆனா எனக்கு அடிக்கல ஏனே? ஏன்னா தம்பி நீ உள்ளே உட்காந்துருக்குற, ஸோ உனக்கு கேட்காது. ஏன்னா வெளியே இருக்கிறேன் ஜன்னல் ஓரத்தில், எனக்கு கேட்கும். சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே, நீ பார்த்து ஓட்டுனே பஸ்ஸை. நீ ஓட்டுறத பார்த்து எனக்கே பயமாக தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக போனேன், ஏன்னா எனக்கு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு வரேன். நான் சாப்பிட கூட இல்லை இன்னும். எந்திரிச்சோடனே பல்லு விளக்கிட்டு மூஞ்சி கை கால் கழுவிட்டு தான் வந்துட்டேனே. சாப்பிட கூட இல்லை. சீக்கிரம் போனேன். தம்பி நானும் போயிட்டு தான் இருக்கிறேன். எவ்வளோ ஸ்பீடாக போகிறது பாரு, எல்லாத்தையும் ஓவர்டேக் எடுத்து தான் போயிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த பஸ்ஸு கொஞ்சம் ஸ்பீடாக போனாலும் உடனே உடனே ஸ்லோவாகிடுதுப்பா. என்னண்ணே பேசிட்டு இருக்கா கேப்ல அந்த கார் இடிச்சுட்ட, பார்த்து போனேன். அண்ணே அண்ணே அண்ணே, என்னென்ன பண்ற? எதுவும் ஸ்டண்ட் கிண்டு காட்டுறியா? அதெல்லாம் வேணாண்ணே, நமக்கு செட் ஆகாதுண்ணே. தம்பி நான் என்னப்பா பண்ணுறது? இங்கே பாரு, ரோடு அப்படி போட்டு வச்சுக்கிறாங்க. ஐயோ போச்சு, இந்த லாரிக்காரனை விடிச்சிட்டேன். இந்த நீங்க ஏன்னு இது மேலே ஏறிட்டு போயிட்டு இருக்காங்க? கொஞ்சம் கீழே இறங்குண்ணே. ஆனா நீங்க ஓட்டுறது எனக்கே பயமா தான் இருக்குண்ணே. உள்ள எல்லாம் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. தம்பி எல்லாத்தையும் சீட் பெல்ட் போட சொல்லியிருப்பா. நான் சீட் பெல்ட்டு நேற்று தான் போட்டேன், சொல்லிடு. சரிங்கண்ணே சொல்லிடலாண்ணே. அப்பா இங்க சீட் பெல்ட் இருக்குது. யாருக்கு சீட் பெல்ட் வேணுமோ எல்லாத்தையும் சீட் பெல்ட் போட்டுவாங்க. கண்டிப்பா மஸ்ட் போட்டே ஆகணும் சீட் பெல்ட்டை. ஆமா சொல்லிட்டேன் அண்ணே. என்னோட சீட் பெல்ட்ல பெல்ட் பிஞ்சு இருக்குதுண்ணே. நான் என்னென்ன பண்றது? என்ன சீட் பெல்ட்டை போட்டியா? பிஞ்சு இருக்குதுன்னு சொல்றாங்க. இருண்ணே நான் என்னன்னு பாக்குறேன். தம்பி உனக்கு என்ன பாச்சு? உனக்கு என்ன பிரச்சனை? சீட் பெல்ட் நல்லா தானே இருக்குது. ஓ அந்த கம்பி பிஞ்சிருக்கா? இரு நான் புது கம்பியை வாங்கிட்டு வர சொல்கிறேன். அடுத்த தடவை நீ சீட்டை மாற்றி உட்காரு. பாரு பின்னாடி சீட்டு எத்தனை காலியாக இருக்குது. இங்கே வந்து உட்காந்துட்டு ஏன் பரவாடி பண்ணுற? அண்ணே சரிங்கண்ணே, நான் பின்னாடி போய் உட்கார்றேனே. கண்டக்டர் பையில இங்கே பாரு, நான் ஒரு சம்பவம் பண்ண போகிறேன். பாத்தியா, காசே கொடுக்காம இந்த சீட் பெல்ட்லேருந்து தப்பிக்க போகிறேன். எப்படின்னு? இந்த வழியே தான் தம்பி. அண்ணே நீங்கள் ஜீனியஸ்ண்ணே. எப்படின்னு இதெல்லாம் கற்றுக்குறீங்க? நான் கற்றுக்கணுண்ணே உங்ககிட்ட இருந்து இதெல்லாம். தம்பி இதெல்லாம் கெட்டதுப்பா, நீ இதெல்லாம் கற்றுக்காத. அதே மாதிரி இந்த பஸ்ஸில் வந்து சார்ஜர் புதுசாக வந்திருக்குது. ஸோ சார்ஜரும் கொடுத்துரு. தம்பி கேர்ள்ஸுக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துறியாப்பா? அதை கொடுக்கலன்னா உடனே கொடுத்து. எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான் டிக்கெட்டு. அதாவது கேர்ள்ஸுக்கு மட்டும். பாய்ஸ்க்கு 20 ரூபா டிக்கெட் எடுத்துரு. ஆமாம் சொல்லிட்டேன், பாய்ஸ்க்கு டிக்கெட் எடுத்துருப்பா, ஆனால் கேர்ள்ஸுக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துரு. அண்ணே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணே. சொல்ல போனால் அதெல்லாம் முடிச்சாச்சுண்ணே எப்பயோ. நீ பஸ்ஸை மட்டும் பார்த்து ஓட்டுண்ணே. இங்கே வேறெல்லாம் கத்திக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு ராவடி பண்ணிட்டு இருக்காங்க. பஸ்ஸில் சார்ஜர் போட்டோன்னே சொன்னோன்னே எல்லாரும் சார்ஜரை போட்டு உடைக்கிறாங்க. என்ன தம்பி சொல்கிற? சார்ஜரை போட்டு உடைக்கிறாங்களா? யார் அதை காரியம் பண்ணது? அடா உங்ககிட்ட பேசிக்கிட்டே பாரு, நான் இப்படி ஏற்றி வச்சுருக்கேன். இன்னுமே வச்சு எதுவும் சொல்லாமல் போகணும். தம்பி யார்ப்பா சார்ஜ் கூப்பிடுறது? முன்னாடி இழுத்துட்டு வா பார்க்கலாம். கூட்டிட்டு வரேண்ணே. இவன் தானே. தம்பி ஏன் அப்படி பண்ணுற? உனக்கு என்னப்பா வேணும்? சார்ஜரை போட்டு உடைக்கிறியாம்மா? அண்ணே நான் பண்ணலண்ணே. இதை பண்ணது பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு தானே. அது யூஎஸ்பி கேபிள் வேற மாதிரி இருக்குதுண்ணே. நான் என்னன்னே பண்ணுவேன். என்னப்பா தம்பி இது? இவன் பண்ணலன்றான். தப்பாக ஆளை கூப்பிட்டு வந்திருக்கியா? இரு தம்பி, நான் ஒரு மாதம் சேலரி உனக்கு கட் பண்ணுறேன். அண்ணே நிஜமா இவன் தானே பண்ணா? நான் பார்த்தேனே. சத்தியமே இவன் தான் பண்ணா. போய் சொல்கிறானே, நம்பாத அண்ணே. என்னை நம்பாதீங்க. இவன் டேஞ்சரஸான ஆளு சொல்லிட்டேன். ஆமாம், எனக்கு சேலரி முக்கியம்லாம் பிரச்சனை இல்லை. இவனுக்கு சேலரி இல்லாமல் போகணும், அதுதான் பிரச்சனை. அதாவது டிக்கெட்டு கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். எல்லாத்தையும் உடச்சி வைக்கிறான். பார்த்தீங்கன்னா இப்போ தானே புது பஸ் இது. பக்கத்தில் இருக்கிற கைப்பிடி உடச்சிட்டானே. தம்பி பேசஞ்சர் கிட்ட எல்லாம் கொஞ்சம் அன்பாக நடந்துக்கோப்பா. இப்படி பண்ணால் அவங்க பயந்து ஓடிட மாட்டாங்க. என்ன தம்பி எல்லாம் கற்று வச்சுக்கிற? பார்த்து போப்பா, போய் அன்பாக பேசி பழகு. இப்படிலாம் பேசுறேன்னா எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க உன் குரலை கேட்டோடனே. அண்ணே நான் பார்த்துட்டேண்ணே, நீங்கள் வண்டி பார்த்து ஓட்டுனே. இன்னும் அந்த பந்தமே வரலையாண்ணே? இல்லை தம்பி, நானும் எவ்வளோ நேரம் தம்பி போயிட்டுருக்குது. அது பாட்டுக்கு போகுது 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 போயிட்டே இருக்குது. இன்னும் ஹைவே முடியல. ஹைவே முடிஞ்சோடனே கொஞ்சம் தூரத்தில் பாலத்துக்கடியில் போனோடனே அந்த பந்தமையோட சீ போட்டு வந்துடும். சொல்லப்போனால் பந்தமையிலையும் பஸ் ஸ்டாண்டு இல்லை, குன்னூர்லேயும் பஸ் ஸ்டாண்டு இல்லை. ஆனால் இது நேரில் இருக்குது. இதில் ஏன் இல்லைன்னு தெரில. ஆனால் 23 கிலோமீட்டர் தான். இவ்வளோ தூரம் ஏன் போகுதுன்னு தெரில தம்பி. உனக்கு எதோ தெரிஞ்சால் சொல்லிடு.
ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு தெரியாது. ஸோ இது தெரியாத கொஸ்டின்னால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அண்ணே இது 50 சப்ஸ்கிரைபர் நான் சொல்கிறேனே. சரி தம்பி சொல்லிடலாம் இது ஏன்னு. தம்பி நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா வந்து முன்னாடி உட்காரு. அண்ணே நான் ஆல்ரெடி எப்பயிலேருந்து முன்னாடி தானே உட்காந்துட்டு இருக்கிறேன். எனக்கு கால் வலிக்குதுன்னு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன். சரி தம்பி நீ நின்றுட்டு உட்காந்துட்டு எப்படி வேணாரு. ஆனால் எல்லாருக்கும் உட்காந்தா தான் கால் வலி போகும், உனக்கு நின்னா கால் வலி போகுது. என்னப்பா நீ இங்கே வேற ஆனால் ஒன்றா பஸ்ஸை தூக்கிட்டு வந்துடுறாங்க எதிர். எனக்கு இங்கே ஒன்றுமே தெரிலப்பா, கொஞ்சம் மங்கலாக இருக்குது இந்த கண்ணாடி. அண்ணே மறுபடியும் டோல்கேட் வந்துருச்சுண்ணே, இதுக்கு காசு கொடுப்பியாண்ணே? தம்பி இது நம்பூர் டோல்கேட்ப்பா, இல்லை பக்கத்தில் போனால ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணி விட்றாங்க. நான் தான் சொன்னேன்ல இது நம்பூர் டோல்கேட்ப்பா. அப்போ உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. ஏண்ணே சூப்பர்ண்ணே. நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு இங்கே எல்லாம் அவிஞ்சு அப்புறமா போயிட்டுருக்காங்க, உங்களுக்கு மட்டும் அப்படியே சில்லுன்னு காற்று வருது. ஏண்ணே சரி தம்பி புகழாத தம்பி, எனக்கு லைட்டாக ஷையாக இருக்குது. அண்ணே இன்னும் பந்தமைக்கு எவ்வளோ தூரம்னா இருக்குது? இன்னும் 10 20 இல்லை 15 5 எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? தம்பி இன்னும் 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்துடும் பாரு. நான் சொன்ன பாலம் பக்கத்துலேயே இருக்குது, எதிரில் தெரியும் பாரு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இந்த பாலத்துக்கடியில் போய் நான் சிட்டிட்டு வந்துடும். அந்த சிட்டிக்கு பாருதா மேப்பில் காட்டுறேன் பாரு, இதுதான் இந்த பாலம். அந்த பாலத்துக்கடியில் போனால் அந்த சீ போட்டு வந்துடும். நம்ம அப்படியே பஸ் நிறுத்திட்டு வீட்டுக்கு போகலாம். சரியா? சரிங்க நீ வண்டியை பார்த்து ஓட்டுங்க. நான் எத்தனை கிலோமீட்டர்னு சொன்னேன், அது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஒரு அக்கா மட்டும் முன்னிலேருந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்கண்ணே. எதுக்கு நீ காசு கேட்குறேன்னு. நான் அப்பயே காசு கேட்கல, நிறுத்திட்டேன். பட் ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலண்ணே இந்த அக்கா. அப்படியே கேட்டு சொல்லுங்க. தம்பி பேசஞ்சர்கிட்ட பேச வேண்டியது உன் வேலை. ஸோ டிரைவர் நான் உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவேன், எல்லாத்தையும் நீ தான் சொல்லணும். நான் பஸ் ஓட்டுறதை மட்டும்தான் கவனப்படுத்துவேன். இப்போ அந்த பாலம் வந்துருச்சு. அதே மாதிரி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி காலையில் பஸ் ஓட்டுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பாப்பா ஒரு அக்கா, காலேஜ் படிக்கிற அக்கா என்னை அப்படியே வரைஞ்சி கொடுத்தாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? அப்படியே லெஃப்ட் சைடில் உட்காந்துருந்து வரைஞ்சாங்க. நான் ட்ரைவ் பண்ணுறது அப்படியே வரைஞ்சி கொடுத்தாங்க. ஒன்றையும் தான் தம்பி வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. நான் அதை வந்துட்டு காட்ட மறந்துட்டேன். பின்னாடி சீட் இருக்குல்ல, அதுக்கு மேலே பாரு இருக்கும் பாரு. இல்லை என்னோடய ஃபைல்ஸில் இருக்கும் பாரு, பேக்கில். ஆமாம் தம்பி, அதை எடுத்து பாரு. நம்ம அதுக்குள்ளே பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு பாரு. அந்த எதிரில் போய் நிறுத்தா பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆனால் எங்கடா அது பஸ் ஸ்டாப்பு காணோம்? டைலாக் பேசுறதுக்குள்ளே இந்த பக்கம் இருக்கா? அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் எங்களுக்கு ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு மோட்டிவேஷனை தரும். ஸோ லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை பிடிச்சதா வீடியோ வேணும்னா என்ன கேம்னு சொல்லுங்கள், நான் அதை வீடியோ போகிறேன். பாருங்கள் லைட்டில் எப்படி நொறுங்கி போச்சுன்னு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் கண்டக்டர் அடுத்த தடவை வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்ண்ணே.